ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7th 3rd டேர்மில் லெசன் 1 தான் வந்து பார்க்க போகிறோம். விருந்தோம்பல் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா விருந்தோம்பல். அதாவது கடை 7 வள்ளல்கள் வந்து பார்த்திங்கன்னா 7 பேர்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த 7 பேரில் ஒருத்தர் பாரி. அந்த பாரியினுடைய பெண் குழந்தைகள் 2 பேர் அங்கவை சங்கவை. அவங்க பாணர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றின பாடல் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பழமொழி 400 அப்படின்ற டாப்பிக்கில் இந்த பாடலை நம்ம பார்த்துருக்கோம். இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா பழமொழி 400 அப்படின்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இதில் எழுதியவர் முன்றுரை அரையனார். நூற்குறிப்பு பார்க்கலாம். பழமொழி 400 நூலினுடைய ஆசிரியர் முன்றுரை அரையனார். இவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் நூற்றாண்டு. முன்றுரை அரையனாரினுடைய காலம் வந்து 4ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து இந்த பழமொழி 400ல் கடவுள் வாழ்த்து பாடல் மூலியமாக இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பழமொழி 400 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 400 பாடல்கள் இருக்கிறதுனால தான் இதை பழமொழி 400 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலும் வந்து ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். அதனால தான் வந்து பழமொழி 400 அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது. பாடல் பாருங்கள். மாறியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாக முன்றிலோயில். இதுதான் ஆக்சுவலி பழமொழி. ஒன்றாக முன்றிலோயில் அப்படின்னா பொருள் இல்லாத வீடு அப்படின்னு சொல்லி ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் இதனுடைய பொருள். அப்படின்றது வீடு அப்படின்ற பொருள் தரும். மாறியொன்று இன்றி, மாறியொன்று அப்படின்னா மழைன்னு ஒன்று இல்லாத காலத்தில், வருந்திருந்த காலத்தும் அந்த வறுமையான அந்த காலத்தில் பாரி மடமகள், பாரியினுடைய மகள்கள் 2 பேர் அங்கவை சங்கவை, பான்மகருக்கு அந்த பாணர் வந்து இறந்து ரொம்ப வந்து கெஞ்சி கேட்குறாரு தனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால், அதாவது அந்த உலையிட்டு அந்த நீரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொண்ணை வந்து உள்ளே வந்து போட்டு அந்த நீரை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் வந்து இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. மாறியொன்று இன்றி வருந்திருந்த காலத்தில், மழை இல்லாமல் அந்த வறுமையான காலத்தில் பாரியினுடைய மகள்கள் பாணருக்கு நீர் உலையில் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால், அந்த உலையிட்ட அந்த நீரில் பொண்ணை வந்து இட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க. அப்போது ஒன்றாக முன்றிலோயில் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒன்றுமே இல்லை, செல்வம் அப்படின்றதே இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது அப்படின்றது தான் இந்த பாடலினுடைய பொருள். முன்றுரை அரையனார் வந்து இதை எழுதியிருக்காரு. பாருங்கள். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றன. பாரி மகளிர் உலை நீரில் பொன்னிட்டு, எதில் பொன்னிட்டு கொடுக்குறாங்கன்னு கூட கொஷின் கேட்கலாம். உலை நீரில் என்ன பண்ணியிருக்காங்க? பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தன. அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். ஸோ இந்த பாடலில் வெறும் இந்த ஒரு லைன் கொடுத்து கூட கேட்கலாம். இது எந்த பாடலில் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது, இல்லைனா இதை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஒன்றாக முன்றிலோயில் பழைய புக்லேயும் வந்து இது இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்றாக முன்றிலோயில் அப்படின்னாவே வீடு. ஸோ வந்து பழமொழி 400 அப்படின்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. மாறி அப்படின்னா மழை, வறந்திருந்த அப்படின்னா வறண்டு போன காலம், புகவா அப்படின்னா உணவாக, புகவாக அப்படின்னா உணவாக, மடமகள்னா இளமகள், நல்கினால் கொடுத்தால், முன்றில் அப்படின்னா முன் கூட்டல் இல்லைன்னா வீடு, வீட்டின் முன்பு அப்படின்னு சொல்லி பொருள். நெக்ஸ்ட் பாடல் இங்கே பாருங்கள். மரம் வளர்த்தால் டேஸ் பெறலாம், மரம் வளர்த்தால் மாறி பெறலாம், மாறினா மழையை பெறலாம். அடுத்து வயலும் வாழ்வும். இந்த பாடலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா தொகுப்பாசிரியர் கீவா ஜெகநாதன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. நூற்குறிப்பு பாருங்கள். நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலை நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது. ஏற்கனவே இது வந்து வாய்மொழி இலக்கியம் டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நாட்டுப்புற பாடல் அப்படின்னா தன்னுடைய களைப்பு நீங்கிறதுக்காக அவங்க பாடக்கூடிய பாடல். அது வந்து தொழில் பாடல்னு சொல்லுவாங்க. குழந்தை தூங்குறதுக்காக பாடுறது தாலாட்டு பாடல். ஸோ இதெல்லாம் வாயில் என்ன வருதோ அதை பாடுறது தான் வந்து நாட்டுப்புற பாடல். அதை வந்து நம்ம வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லி வழங்குவோம். கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ வாய்மொழி இலக்கியம். பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி எனும் நூலில் கீவா ஜெகநாதன் தொகுத்துள்ளார். அதாவது ஜெகநாதன் அப்படின்றவர் மலை அருவி அப்படின்ற அந்த நூலில் வந்து நிறைய நாட்டுப்புற பாடல்களை வந்து தொகுத்து கொடுத்துருக்காரு. அதில் ஒரு பாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ஈஸியாக இருக்கும்.
படித்தாவே நமக்கு புரியும். ஓடையெல்லாம் தாண்டி போய் 1.5 குறி நிலமும் பார்த்து, ஓடையை தாண்டி 1.5 குழி வந்து நிலத்தை வந்து பார்த்து சீலையெல்லாம் வரைஞ்சி கட்டி சேத்துக்குள்ளே இறங்குறாங்க. சேத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, நாற்று நடுறதுக்காக பெண்கள் எல்லாம் வந்து இறங்குறாங்க. நாற்றெல்லாம் பிடுங்கையிலே நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க. நாற்று வந்து பிடுங்குறாங்க, பிடுங்கும்போது நண்டையும் சேர்த்து பிடிக்கிறாங்க. ஒரு ஜானுக்கு ஒரு நாற்றுத்தான் ஓடி நட்டோமையா, ஒரு சாணுக்கு ஒரு நாற்று அப்படின்னு சொல்லி நாங்கள் நட்டோம். மடமடன்னு மடைவழியே மண் குளிர தண்ணீர் பாய, அந்த மடைவழியே என்ன பண்ணுறாங்க, தண்ணீர்லாம் பாயறதுக்கு சாலு சாலாக தாழு விட்டு 4 நாளாக வளருதம்மா. எல்லாம் 4 நாளாக வந்து நல்லா அந்த பயிர்கள் எல்லாம் வளருது. மணி போல் பால் பிடித்து மனதையெல்லாம் மயக்குதம்மா. மணியாக வந்து நெல் கதிர்கள் எல்லாம் வளர்ந்துருக்கு. அறுப்பருக்கு ஆளுக்கெல்லாம் ஆளு பணம் கொடுத்து வாராம். ஸோ வந்து அந்த அறுப்பை வந்து அந்த நெல்லை வந்து அறுக்கிறதுக்கு பணம் கொடுத்துட்றாங்க. சும்மாடும் தேர்ந்தெடுத்து சுறுசுறுப்பாக கொண்டு போனார். சும்மாடு வச்சுட்டு அந்த மேலே அந்த இதை வச்சுட்டு அது மேலே என்ன பண்ணுவாங்கன்னா நெல் கதிர்களை வைப்பாங்க அந்த துணியை சுற்றி. ஸோ அந்த நெல் கதிர்களை வச்சுட்டு கிழக்கத்தி மாடெல்லாம் கீழே பார்த்து மிதிக்குதையா. மாடை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நெல்லோடு வந்து பிரிக்கிறதுக்காக அந்த மாட்டை வந்து நடக்க விடுவாங்க சுற்றி. அந்த மாடெல்லாம் நடக்க விட்டு நெல் தனியாக அந்த இது தனியாக வந்து பிரித்து எடுப்பாங்க. கால் படவும் கதிர் பூரா கலலுதையா மணிமணியா. அந்த கால் பட்ட உடனே எல்லாம் மணிமணியாக எல்லாம் என்ன ஆகுதா, அந்த நெல் தாள் எல்லாமே வந்து கொட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒன்றும் நடத்துகிற அளவுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் படிச்சிங்கனாவே இதனுடைய பொருள் வந்து கண்டிப்பாக புரியும். குழி அப்படின்றது நில அளவை பெயர். குழி அப்படின்றது நிலத்தினுடைய அளவை, எவ்வளோ அளவு, அதுதான் வந்து அளவை பெயர். சான் அப்படின்றது நீட்டல், எவ்வளவு சான் இருக்குது, ஒரு கையில் வச்சு நம்ம சொல்லுவோம் ஒரு சான் அளவு 2 சான் அளவு அப்படின்னு சொல்லுவோம், அது நீட்டல் அளவை. இது வந்து நில அளவை, நிலத்தை வந்து சொல்கிறது. மணி அப்படின்றது நெல்லை தான் இந்த இடத்துல குறிக்கிறாங்க. சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணி சுருள். ஸோ துணியை வந்து கட்டி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலையில் வந்து வச்சுப்பாங்க. இது மேலே வந்து நெற்கதிர்களை வைப்பாங்க. சீலைனா புடவை. மடை அப்படின்றது வயலுக்கு நீர் வரும் வழி. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் மடைனா என்ன, 2 டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். மடை அப்படின்றது வயலுக்கு நீர் வரும் வழி. கழலுதல் அப்படின்னா உதிருதல். ஸோ இது அப்படியே ஒரு டைம் அப்படியே படிச்சுக்கோங்க. இதில் இன்னொருன்னு பார்த்திங்கன்னா நெல்லை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, நெல் தாள்னு சொல்லுவாங்க. இது எதுலையாவது மரபு தொடர்களில் கேட்கலாம். நெல் வந்து பார்த்திங்கன்னா நெல் தாள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். களத்தில் வந்து அடித்து நெல்லை வந்து என்ன பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். இதற்கு போரடித்தல் என்று பெயர். போரடித்தல் அப்படின்னா என்ன, போரடித்தல் அப்படின்னா நெல்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இதெல்லாம் சுருட்டி கையில் வந்து மனிதர்களே வந்து அடிப்பாங்க. அடிச்சுட்டு எல்லாமே சரியாக விழாததை என்ன பண்ணுவாங்கன்னா கீழே போட்டு பரப்பிடுவாங்க. பரப்பிட்டு இந்த இதில் கூட கொடுத்துருப்பாங்க, கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பரப்ப வச்சுட்டு அந்த இதில் வந்து மாடை விட்டு நடக்க வச்சு அந்த நெல்லை வந்து பிரித்து எடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து போரடித்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர், நாற்று நடுவாங்க. வயலில் விளைந்து முற்றிய நெற்கதிர்களை அறுவடை செய்வர். நாற்று நடுதல், நீர் பாய்ச்சல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். களை செடினா வந்து தேவையில்லாத செடியெலாம் அந்த நடுவில் முளைச்சிருக்கும், அதை தான் வந்து களை பறித்தல்னு சொல்லுவாங்க. களையை வந்து பிடுங்கி போடுறது. அடுத்து திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசனு. பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாகரிகம் எங்கே தோன்றுனுச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், ஆற்றங்கரை ஓரங்களில் தான் வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆற்றங்கரையில் சிறந்து விளங்கும் ஆற்றங்கரை ஓரங்களில் அமைந்துள்ள நகரங்களில் சிறப்பான நகரங்கள் நிறைய இருக்குது. அதில் வந்து திருநெல்வேலியும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திருநெல்வேலி தமிழகத்தின் பழமையான நகரங்களுள் ஒன்று. ஸோ பழமையான நகரங்களில் திருநெல்வேலியும் ஒன்று. பழந்தமிழகத்தை சேர சோழ பாண்டியர் என்று மூவேந்தர் ஆண்டு வந்தனர் என்பது நமக்கு தெரியும். அவர்களுள் பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை விளங்கியது. ஸோ பாண்டியர்களினுடைய தலைநகரம் மதுரை, அவர்களது 2வது தலைநகரமாக திருநெல்வேலி இருந்திருக்கு. ஸோ இது இப்போ தான் நான் ஆக்சுவலி எனக்கே தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இந்த மாதிரி நான் படித்து எனக்கு ஞாபகமே இல்லை. பாண்டியர்களினுடைய தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, இது 2வது தலைநகரம் அப்படின்றது திருநெல்வேலி.
இந்நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல அமைந்திருந்ததால் திருநெல்வேலி. நிறைய நெல் வயல்கள் நிறைய இருக்கிறதுனால தான் அந்த வேலி போட்டு எல்லாம் வச்சிருக்கிறதுனால இதை வந்து திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. தற்போது நெல்லை என்று மருவி வழங்கப்படுகிறது. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று திருஞான சம்பந்தரும் தன் பொருணை புனல் நாடு என்று சேக்கிழாரும் திருநெல்வேலியின் சிறப்பை போற்றியுள்ளனர். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னவர் திருஞான சம்பந்தர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். திக்கெல்லாம் புகழுறும் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னவர் திருஞான சம்பந்தர். தன் பொருணை புனல் நாடு என்று சொல்லியவர் வந்து சேக்கிழார். தன் பொருணை புனல் நாடு அப்படின்னு சொன்னவங்க சேக்கிழார். முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவளம் என்னும் பெயரும் இருந்துள்ளது. ஸோ வேணுவளம் அப்படின்னாலும் திருநெல்வேலி தான். மூங்கில் காடு என்பது இதன் பொருளாகும். ஸோ வனம்னா காடு, வேணு அப்படின்னா மூங்கில். ஸோ மூங்கில் காடு அப்படின்றது தான் இதனுடைய பொருள். மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால் அப்பகுதிக்கு நெல்வேலி என்னும் பெயர் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதுவர். ஸோ மூங்கிலையும் நம்ம நெல்லுன்னு தான் சொல்லுவாங்க. நிறைய விளைஞ்சிருந்ததுனால வந்து நெல்வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டம் மலைவளம் மிகுந்த பகுதியாகும். ஸோ அங்கே என்ன மலை இருக்குது அப்படின்னா பொதிகை மலை வந்து இருக்குது. இலக்கியங்களில் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? பொதியிலாயினும் இமயமாயினும் பதியேழு அறியா பழங்குடி என்று இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடுகிறார். பொதியிலாயினும் இமயமாயினும் பதியேழு அறியா பழங்குடி. பொதிகை மலையும் சொல்லியிருக்காரு. இமயமலை அப்படி இமயமாயினும் பதியேழு அறியா பழங்குடி அப்படின்னு சொல்லி பொதிகை மலையை வந்து முதலிடம் வைத்து பாடியவர் இளங்கோவடிகள். இலக்கியங்களில் திரிகூடமலை என வழங்கப்படும் குற்றால மலை புகழ்பெற்ற சுற்றுலா இடமாக திகழ்கின்றது. ஸோ திருக்குற்றால மலையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்குது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கோம். குற்றால குறவஞ்சியில் இந்த லைன்ஸ் நான் நடத்தியிருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. வானரங்கள்லாம் வந்து கனி கொடுத்து மந்தியோட கொஞ்சம், மந்தினா குரங்கோட வந்து தன்னோட குட்டிக்கு அந்த கனியை வந்து கொடுத்து அது கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். அதை பார்த்து வானத்தில் இருக்கக்கூடிய கவிகள் எல்லாம் கெஞ்சுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இதை எழுதியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். இது எதில் இருக்குது அப்படின்னா திருக்குற்றால குறவஞ்சியில் சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி. திருநெல்வேலியில் பாயக்கூடிய ஆறு வந்து பார்த்திங்கன்னா தாமிரபரணி. மலை வந்து பொதிகை மலை. இதனை தன் பொருணை நதி என்று முன்னர் அழைத்தனர். தாமிரபரணியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பொருணை நதி, இல்லைனா தன் பொருணை நதி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. தாமிரபரணினாலும் சரி தன் பொருணைனாலும் சரி எல்லாமே ஒன்று தான். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளமிக்க மாவட்டமாக செய்கிறது. ஸோ இதை வந்து இந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்து 1 ரைட்டா 2 ரைட்டா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் கேட்குறாங்க பார்த்தீங்களா? அதில் வந்து இது கேட்கலாம். அப்போ இந்த தாமிரபரணி ஆற்றினுடைய கிளையாறுகள்லாம் எதுன்னு சொல்லி மாற்றி கொடுத்து கேட்கலாம். பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி அப்படின்றது. திருநெல்வேலி மாவட்டம் பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில் தான் வந்து முக்கியமான தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகிறது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. 2 பருவங்களில் நெல் பயிரிடப்படுகிறது. ஸோ நம்ம சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நெல் வந்து ஒரு டைம் தான் வந்து பயிரிடுவாங்க. இந்த ஜூன் ஜூலை அந்த மாதிரி நேரங்களில் போட்டுட்டு தை மாதம் வந்து அறுவடை பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பருவங்களில் நெல்லானது செய்யப்படுகிறது. மானாவரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிறு வகைகள் இது எல்லாமே பயிரிடப்படுது. ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி போன்ற பகுதிகளில் பெருமளவில் வாழை பயிரிடப்படுகின்றது. ஸோ வாழைக்கன்று, வாழை மரம் வந்து பயிரிடப்படுகின்றது. ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம், தென்காசி அப்படின்ற பகுதிகளில் வாழை தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. ஸோ கொஷினில் எப்படி கேட்கலாம்? வாழைத்தார் வந்து எங்கெங்கெல்லாம் திருநெல்வேலியிலிருந்து எங்கெல்லாம் வந்து அனுப்பப்படுது, எந்தெந்த மாநிலங்களுக்கு அனுப்பப்படுறதுன்னு கூட கொஷின்ஸ் கேட்கலாம். கர்நாடகம், கேரளா. நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் வந்து நெல்லை மாவட்டம். கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் இம்மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த மீன்பிடிப்பு தொழில்
தொழிலும் வந்து சிறப்பாக நடைபெறுகிறது. திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் எனும் இடத்தில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாயில் இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி படிச்சிருப்போம். திருநெல்வேலியில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்களினுடைய தாழிகள், அதாவது அந்த காலத்தில் இறந்து போனவர்களினுடைய உடல்களை புதைச்சி வச்சதை தான் வந்து முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. மேலும் தமிழர்களின் தொன்மைக்கும் நாகரிக சிறப்புக்கும் சான்றாக விளங்கும் தொல்பொருட்கள் இங்கு கிடைத்துள்ளன. இவ்வூர் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருந்திருக்கு, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தோட ஆதிச்சநல்லூர் சேர்க்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொர்க்கை என்னும் துறைமுகம் உள்ளது. தாமிரபரணி ஆறு கடலோடு சேரக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா கலக்கும் இடத்துல வந்து கொர்க்கை அப்படின்ற அந்த துறைமுகமானது இருக்குது. கொர்க்கை அப்படின்னாவே முத்து குளித்தல், முத்து வந்து அதிகமாக கிடைக்கும். இங்கு முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. கொர்க்கையில் விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்குகிறது. ஸோ கொர்க்கையில் வந்து முத்து குளித்தல் தொழில் வந்து சிறப்பாக நடைபெறும். முத்துப்படு பரப்பிற் கொர்க்கை முன்றுரை, முத்துப்படு பரப்பிற் கொர்க்கை முன்றுரை அப்படின்னு சொல்லி நற்றிணையில் சொல்லியிருக்காங்க. கொர்க்கையில் பெருந்துறை முத்து அப்படின்றத அகநானூரில் சொல்லியிருக்காங்க. கொர்க்கையில் பெருந்துறை முத்து, கொர்க்கையில் பெருந்துறை முத்து அப்படின்னு சொன்னால் அகநானூறு, கொர்க்கை முன்றுரை அப்படின்னு சொன்னால் நற்றிணை என்று சங்க இலக்கியங்கள் கொர்க்கையின் முத்துக்களை கூறுகின்றன. கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்தவர்களான யவனர்கள் இந்த முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றனர். ஸோ யவனர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? கிரேக்கம், ரோமாபுரி இடங்களை சேர்ந்த யவனர்கள் வந்து ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போயிருக்காங்க. பொருணை அப்படின்றது தாமிரபரணி ஆறு கரையில் அமைந்துள்ள நெல்லை மாநகரின் நெல்லையில் அந்த கரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த நெல்லை மாநகர் ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. நகரின் நடுவே ஒரு நெல்லையப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது. கோவிலை சுற்றி 4 பக்கங்களிலும் வந்து மாட வீதிகள் இருக்குது. அவற்றை சுற்றி தேரோடும் வீதிகள் அழகுற அமைந்துள்ளன. இங்கு திங்கள் தோறும் விழா நடைபெறும் என்பதை திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலையுறை செல்வர் தாமே. திங்கள் நாள் விழா, திங்கள் தோறும் வந்து விழா நடைபெறும். அதை வந்து திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலி உரை செல்வர் தாமே அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு. நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. காவற்புரை தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்குது. காவற்புரை அப்படின்னா சிறைச்சாலை அப்படின்னு பொருள். காவற்புரை அப்படின்னா சிறைச்சாலை என்று பொருள். அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. அரசர் வந்து பார்த்திங்கன்னா தண்டித்ததுனால இந்த பெயர் வந்து சொல்கிறாங்க காவற்புரை. மேல வீதியை அடுத்து கூளை கடை தெரு உள்ளது. கூலம் அப்படின்னா தானியம். பொஷினில் கேட்கலாம் கூலம் என்பது என்னன்னு கூட கேட்கலாம். கூலக்கடை அப்படின்னா தானியங்கள் எல்லாம் விற்கக்கூடிய இடம். கூலக்கடை தெருவு என்பது மருவி கூளை கடை தெருவு அப்படின்னு சொல்லி வழங்கப்படுகிறது. அக்கசாலைனா என்ன? அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கக்கூடிய இடம். அணிகலன்கள், பொற்காசுகள், பொன் இதெல்லாம் உருவாகக்கூடிய இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு என்னும் பெயரில் அமைந்துள்ளது. ஸோ வந்து இந்த பொன் நாணயங்கள் எல்லாம் உருவாக்கக்கூடியவங்க வாழக்கூடிய இடமா இந்த அக்கசாலை தெரு அப்படின்றது அமைஞ்சிருக்கு. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும், மேற்கு பக்கம் இது கிழக்கு, இது மேற்கு. ஸோ கிழக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, இந்த சைடு வந்து பாளையங்கோட்டை வந்து ரெண்டும் அமைஞ்சிருக்கு. நடுவில் வந்து தாமிரபரணி ஆறு. கிழக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் பாளையங்கோட்டையும் தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலி, மேற்கில் திருநெல்வேலியும் கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளது. கிழக்கில் பாளையங்கோட்டை, மேற்கில் திருநெல்வேலியும் அமைந்துள்ளது. இவ்விரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இரட்டை காப்பியங்கள் பார்த்துருக்கோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை இரட்டை காப்பியங்கள். இங்கே இரட்டை நகரங்கள் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை. திருநெல்வேலி மேற்கு, பாளையங்கோட்டை கிழக்கு. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்பர். தென்னிந்தியாவின் சின்ன வயசுலலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. பாளையங்கோட்டையிலேருந்து கொஷின்னு சொன்னாவே ரொம்ப டஃப்பாக இருக்கும். பாளையங்கோட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் எல்லாம் வரும் அப்போல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது. அப்போ அந்த கொஷினே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது நடுவில் புக்ஸில் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி
வந்து கல்விக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அது. பாளையங்கோட்டையில் அதிக அளவில் வந்து கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனால அது தென்னிந்தியாவினுடைய ஆக்ஸ்ஃபோர்டு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது. நெல்லை நகரினுடைய மேற்கு பகுதியில் பேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. வணிகம் எங்கெல்லாம் நடக்குதோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், பேட்டை அப்படின்னு சொல்கிறோம். இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும், அதன் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகின்றன. நெடுமாறனை வந்து வரவேற்ற இடம் பாண்டியபுரம். பாண்டிய மன்னன் நெடுமாறனை வந்து வரவேற்ற இடம் பாண்டியபுரம். மங்கையர்க்கரசி அப்படின்றவங்களை வந்து வரவேற்ற இடம் திருமங்கை நகர். அப்படி நாயக்க மன்னரின் தலவாயாக விளங்கிய அரியநாகரினுடைய வழித்தோன்றல் தான் வந்து இந்த வீரராகவர். அவரது பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம் எனவும், அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் உள்ள ஊர் மீனாட்சிபுரம் எனவும் வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ வந்து வீரராகவபுரம் அவரோட பெயரில் வந்தது வீரராகவபுரம். ஒவ்வொரு பேரும் எதுக்காக வந்தது? பாண்டிய மன்னன் வந்ததுனால பாண்டியபுரம், மங்கையர்க்கரசி வந்ததுனால திருமங்கை நகர், அதே மாதிரி வீரராகவர் வந்ததுனால வீரராகவபுரம், மீனாட்சி அம்மையார் பெயரில் இருக்கிறதுனால மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதே மாதிரி சேரன்மான் தேவி, கங்கை கொண்டான், திருமலையப்பபுரம், வீரபாண்டியப்பட்டினம், குலசேகரன்பட்டினம் போன்ற ஊர்கள் பண்டைய வரலாற்றை நினைவூட்டுவனாக உள்ளன. பாளையங்கோட்டை, உக்கரங்கோட்டை, செங்கோட்டை எனும் பெயர்கள் இம்மாவட்டத்தில் கோட்டைகள் பல இருந்தமைக்கான சான்றுகளாக இருக்குது. அகத்தியர் பொதுகை மலையில் வாழ்ந்தார். அகத்தியர் எந்த மலையில் வாழ்ந்தார்னு கொஷின் கேட்கலாம். அகத்தியர்னாவே பொதுகை மலை தான். பொதுகை மலையில் வாழ்ந்தார். சங்க புலவரான மாரகோத்த நப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூட ராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் ஆகியோர் திருநெல்வேலி சீமையில் பிறந்து தமிழுக்கு செழுமை சேர்த்துள்ளனர். கொஷின்ஸில் நிறைய கவிஞர்களோட பேரெல்லாம் கொடுத்துட்டு இதில் வந்து இந்த திருநெல்வேலியில் நெல்லையில் பிறந்தவர் யாருன்னு சொல்லி பிறந்தவர்கள் யாருன்ற கொஷின் கூட கேட்கலாம். சலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூட ராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி சீமையில் பிறந்தவங்க. அயல்நாட்டு அறிஞர்கள் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஜியு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர். ஜியு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர். திருநெல்வேலி டேஸ் மன்னர்களோடு தொடர்புடையது. திருநெல்வேலி வந்து பாண்டிய மன்னர்களோடு தொடர்புடையது. இளங்கோவடிகள் டேஸ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். திருநெல்வேலி டேஸ் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. தாமிரபரணி அப்படி இல்லைன்னா தன்பொருணை ஆறு. தன்பொருணை, தாமிரபரணி, அக்கசாலை, பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொற்கையில் முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெறும். திருகூட மலைன்றது குற்றாலம். திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அடுத்த லெசன். பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். பாரதியார் பிறந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுரம். எட்டயபுரம் தேசிக விநாயகனார், அதாவது கவிமணி தேசிக விநாயகனார் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும், நாஞ்சில் நாடுனா கன்னியாகுமரி, நாஞ்சில் நாடுன்னா எதுன்னு கூட கொஷினில் கேட்கலாம். நாஞ்சில் நாடு அப்படின்னா கன்னியாகுமரியில் பிறந்திருந்தாலும் அவர் வந்து ஆர்வத்தோடு தமிழ் கற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம்தான். பாரதியாரும் தேசிக விநாயகரும் நம்மோடு ஒட்டியவர்கள். அவர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் முந்தியுள்ள கவிஞர்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கோயில்பட்டியிலிருந்து 8 கிலோமைல் தூரத்தில் பாரதியாரின் பிறப்பிடமாக எட்டயபுரம் இருக்கிறது. அங்கே சுமார் 200 வருஷங்களுக்கு முன் இருந்தவர் கடிகை முத்துப்புலவர். அப்போ எட்டயபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா யார் இருந்திருக்காங்க? கடிகை முத்துப்புலவர் இருந்திருக்காரு. அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்களை பாடியுள்ளார். இந்த கடிகை முத்துப்புலவர் யாரை பற்றி பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு கேட்கலாம். வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜா அவங்கள பற்றி பல பாடல்களை வந்து பாடியிருக்கிறாரு.
மணியாச்சியிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடம்தான் சீவலப்பேரி என்கின்ற முக்கூடல். முக்கூடல் அப்படின்றது தாமிரபரணி கொஷினில் கேட்கலாம். முக்கூடல் அப்படின்றது எந்த ஆற்றினுடைய இணைவுன்னு கேட்கலாம். தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கக்கூடிய இடம்தான் வந்து சீவலப்பேரி அப்படின்ற ஒரு ஏரி. அதை வந்து முக்கூடல் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். முக்கூடர் பல் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கியத்தையும் நம்ம வந்து படிச்சிருக்கோம். சுமார் 300 வருடங்களுக்கு முன் மதுரை பக்கத்தில் இருந்து பல பட்டடை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார். நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள காந்திமதி தாயை தரிசித்தார். ரொம்ப உரிமை பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்டுகிறார். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. பல பட்டடை சொக்கநாத புலவர் நெல்லைக்கு வந்தார். எப்போ? 300 வருடங்களுக்கு முன்பு மதுரையில் இருந்து நெல்லைக்கு வராரு. அங்கே வந்து காந்திமதி தாய் அப்படின்னு சொல்லி தேவியை வந்து தரிசிக்கிறாரு. திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலே 18வது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் ஸ்ரீவைகுண்டம் இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் வந்து இருக்கு. எங்க திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய அந்த இடத்துல 18 மைலில் ஆற்றுக்கு வடகரையில் ஸ்ரீவைகுண்டம் இருக்கு. பிள்ளை பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார். பிள்ளை பெருமாள் அப்படின்றவங்க வந்து ஸ்ரீவைகுண்ட பெருமாளை வந்து பாடியிருக்காங்க. ஆற்றுக்கு தென்கரையில் நம் ஆழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்கிறது. வடகரையில் ஸ்ரீவைகுண்டம், தென்கரையில் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார் திருநகரி இருக்கிறது. பூர்வத்தில் இதற்கு திருக்குருகூர் என்று பெயர். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா திருக்குருகூர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. நம் ஆழ்வார் நமது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில், அதாவது திருவாய்மொழி, நம்மாழ்வார் எழுதியது திருவாய்மொழி என்னும் மொழியில் வந்து வெளியிட்டார். இது தமிழுக்கு கிடைத்த யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொர்க்கை அப்படின்றது ஒரு சிறு ஊர் தான். சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர், முத்தொள்ளாயிர ஆசிரியர், பல தேசங்களில் இருந்தும் வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறத பார்க்குறாரு. மேற்கே ரோமாபுரி, கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் கொர்க்கில் இருந்தே முத்து போய் கொண்டிருந்தது. புலவர் முத்துவளத்தை நன்றாய் அனுபவித்தார், பாடினார். அதாவது இவர் முத்தொள்ளாயிர ஆசிரியர். முத்து வந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா ரோமாபுரி, கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொர்க்கையிலிருந்து முத்து வந்து அங்கங்கே வந்து அனுப்பி அதனோட வளத்தை வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காயல்பட்டினத்தில் 150 வருஷத்துக்கு முன் சீதகாதி என்ற பெரிய வணிகர் அல்லது வாணிகர் வந்து இருந்தார். அதாவது வணிகர் சீதகாதி அப்படின்ற ஒரு வணிகர் வந்து இருந்திருக்காரு. அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன. அதாவது நிறைய செல்வம். அவர் தமிழ் புலவர்களுக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார். அவர் இறந்தபோது புலவர்கள் இதயத்தில் இடிதான் விழுந்தது. நமச்சிவாய புலவர் என்பவர் என்ன ஆற்றாமையோடு அலறுகின்றார் பாருங்கள். அந்த நமச்சிவாய புலவர் வந்து இவரை பற்றி பாடியிருக்காரு. அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. பூமாது இருந்தேன் புவிமாது இருந்தேன் இப்பூதளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு கோமான் அழகமர் மால் சீதகாதி கொடைக்கரத்து சீமான். வள்ளல் சீதகாதின்னு தானே ஆக்சுவலி அவ்வளோ சொல்லுவோம். சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே. அந்த புலமையும் வந்து செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உணர்ச்சியாக வந்து யார் பாடியிருக்காங்க? நமச்சிவாய புலவர் அப்படின்றவர் வந்து பாடியிருக்காங்க. கொஷினில் சீதகாதி இறந்தபோது உணர்ச்சி மிக்க பாடியவர் யாருன்னு கேட்கலாம். நமச்சிவாய புலவர். திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் நந்தவனங்களை பார்த்து அனுபவித்தார். அதாவது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நந்தவனங்களை வந்து பார்த்து அனுபவிக்கிறார். யார்? திருப்புகழை பாடியவர் யாருன்னு கேட்கலாம். அருணகிரிநாதர். அடுத்து இந்த காவடி முருகனை பற்றி பார்த்திங்கன்னா காவடி பாடல் வந்து பாடுவோம். அது எல்லாமே இந்த கழுகுமலையில் இருக்கக்கூடிய முருகன் மேலே தான். இக்காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார்ன்றவர் தான் வந்து காவடி பாடல்களை வந்து பாடியிருக்காரு. காவடி பாட்டை கேட்க வேண்டுமென்றால் பம்பை, மேளம், ஆட்டம் எல்லாவற்றோடும் கேட்டால்தான் ரசமும் சக்தியும் தெரியும். ஸோ வந்து அந்த காவடி ஆட்டம் ஆடணும் அப்படின்னா மேளம் அதெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கே அழகிய சொக்கநாதர் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அழகிய சொக்கநாதர் வந்து பார்த்திங்கன்னா கோமதி தாய், அதாவது அம்பாள் கோமதி தாயை வந்து பாடுறாரு. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு அழகிய சொக்கநாத புலவர். சங்கரன் கோயிலுக்கு வடக்கே 8 மைலில் முக்கியமான ஸ்தலம் கருவை நல்லூர். சங்கரன் கோயிலிருந்து 8 மைல். இதற்கு கிரிவலம் வந்த நல்லூர் இதற்கு கிரிவலம் வந்த நல்லூர் என்றும் பெயர். கோயிலும் சுற்றும் வீதிகளும் அழகாய் அமைந்திருக்கின்றன. இத்திருத்தலத்தின் சிறப்பில் தோய்ந்த புலவர் ஒருவர் திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்று பத்தாந்தி, கலித்துறை அந்தாதி என 3 நூல்களை பாடியிருக்கிறார். ஒரு புலவர்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர யாருன்னு சொல்லலை. திருக்கருவை வெண்பா அந்தாதி, பதிற்று பத்தாந்தி, கலித்துறை அந்தாதி அப்படின்னு சொல்லி 3 நூல்களை எங்கள் சங்கரன் கோவிலுக்கு வடக்கே 8 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய கருவை நல்லூர் அப்படின்ற அந்த ஊரில். அடுத்து குற்றாலத்தில் வந்து மாணிக்க வாசகர் என்ன சொல்லியிருக்காரு? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து சொல்லுவார். கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றால துறைகின்ற கூத்தா உன் குறை கலர்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. மாணிக்க வாசகர் பாடினது இந்த பாடல். சுமார் 1300 வருடங்களுக்கு முன்பு திருஞான சம்பந்தர் இங்கு வந்தார். நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு பாடியவர் யாருன்னு கேட்கலாம். நுண்துளி தூங்கும் குற்றாலம் அப்படின்னு சொல்லி பாடியவர் திருஞான சம்பந்தர். குற்றால குறவஞ்சியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 150 வருடங்களுக்கு முன் குற்றாலத்துக்கு கிழக்கே 2 மைலில் உள்ள மேலகரத்தில் வாழ்ந்து வந்த திரிகூடராசப்ப கவிராயர் பாடிய பாடல் இது. அதாவது இந்த பாடலை வந்து சொல்கிறாங்க. குறி சொல்கிற பொண்ணு மாதிரி வந்து சொல்கிறது. கையிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனக மகா மேருவென நிற்கும் மலை அம்மே, துயிலும் அவர் விழிப்பாகி அகிலம் எங்கும் தேடும் துங்கர் திரிகூடமலை எங்கள் மலை அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. இதை பாடியவர் வந்து திரிகூடராசப்ப கவிராயர் பாடிய குற்றால குறவஞ்சியில் தான் வந்து இந்த பாடலும் இருக்குது. ஓகே. டிகேசி என அழைக்கப்படும் டிகே சிதம்பரநாதர் வழக்கறிஞர், தொழில் செய்தவர், தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர். ரசிகமணி அப்படின்னு சொல்லி சிறப்பிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்கலாம். சிதம்பரநாதர். இவர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி எனும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். வட்டத்தொட்டி அப்படின்ற பெயரில் இலக்கிய கூட்டம் வந்து நடத்தி வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார். கடித இலக்கியத்தினுடைய முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் அப்படின்னு சொல்லி புகழப்படுகிறார். இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இதய ஒளி அப்படின்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்ட கட்டுரை. ஸோ வந்து இதோடு வந்து இந்த லெசன் ஓவர். ஆக்சுவலி கொஞ்சம் பெரிய லெசன் தான், பட் நிறைய மேற்கோள்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த கடைசி இந்த துணைப்பாடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிக்கவே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. பட் அதெல்லாம் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு டைமுக்கு 2 டைம்ஸ் படிச்சிங்களா மட்டும்தான் இது புரியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.